பிரபல மலையாள திரைப்பட இயக்குனர் ரஞ்சித் பாலகிருஷ்ணன் பாலியல் புகாரில் கைது செய்யப்பட்ட சம்பவம் கேரளத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இளம் நடிகை ஒருவர் அளித்த புகாரில் போலீசார் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளனர். நடந்தது என்ன? மலையாள சினிமாவின் முக்கிய இயக்குநர்களில் ஒருவராக கருதப்படும் ரஞ்சித் பாலகிருஷ்ணன் 3 முறை தேசிய விருதுகள் வென்றிருக்கிறார். ஏற்கனவே 2 முறை பாலியல் புகாரில் சிக்கி கைது நடவடிக்கையில் இருந்து தப்பியவர் தற்போது இளம் நடிகையின் புகாரின் அடிப்படையில் காவல்துறையின் கவனிப்புக்கு ஆளாகியிருக்கிறார். மலையாள திரையுலகில் புயலை கிளப்பியிருக்கும் சம்பவத்தின் பின்னணி என்ன? இயக்குனர், கதாசிரியர், நடிகர், தயாரிப்பாளர் என பன்முக திறமைகளை தன்னகத்தை கொண்டவர் ரஞ்சித் பாலகிருஷ்ணன். 2001ஆம் ஆண்டு மோகன்லால் நடிப்பில் வெளிவந்த ராவணப்பிரபு என்ற படத்தின் மூலமாக திரையுலகில் இயக்குனராக அறிமுகமானார். கால் நூற்றாண்டுக்கு மேல் மலையாள திரையுலகில் கோலோச்சி வரும் ரஞ்சித் பாலகிருஷ்ணன் பல்வேறு வெற்றி படங்களையும் கொடுத்திருக்கிறார். திரைக்கதா, இந்தியன் ரூபி, ஸ்பிரிட் ஆகிய 3 படங்களுக்காக தேசிய விருதுகளையும் வென்று ரசிகர்கள் மனதில் தனக்கென ஒரு இடத்தையும் பிடித்திருக்கிறார். தற்போது இயக்கி வரும் புதிய படத்தில் நடிக்கும் இளம் நடிகை ஒருவர் இயக்குனர் ரஞ்சித் பாலகிருஷ்ணா மீது பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதன் பேரில் கடந்த திங்கட்கிழமை அன்று கொச்சி நகர காவல் நிலையத்தில் புகார் பதிவு செய்யப்பட்டது. பின்னர் மகளிர் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட நடிகையிடம் போலீசார் விசாரணையும் நடத்தினர். அந்த விசாரணையில் சினிமா படப்பிடிப்பின் போது இயக்குனர் ரஞ்சித் பாலகிருஷ்ணன் தன்னை கேரவனுக்குள் அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதாக கூறியிருக்கிறார். அதன் அடிப்படையில் பாலியல் துன்புறுத்தல், சட்டவிரோதமாக அடைத்து வைத்தல், ஆபாச சைகைகள் செய்தல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். இதையடுத்து செவ்வாய்க்கிழமை மாலையில் தொடுபுழாவில் இருந்த இயக்குனர் ரஞ்சித்தை போலீசார் கைது செய்தனர். அவரை கொச்சிக்கு அழைத்துச் சென்று விசாரணையும் நடத்தப்பட்டது. இயக்குனர் ரஞ்சித் பாலகிருஷ்ணன் மீது பாலியல் புகார் எழுந்திருப்பது இது முதல் முறை அல்ல. ஏற்கனவே கேரளாவில் அதிர்வலையை ஏற்படுத்திய ஹேமா கமிட்டி அறிக்கையிலும் இயக்குனர் ரஞ்சித்தின் பெயர் அடிபட்டது. மலையாள சினிமாவில் நடிகைகள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட அந்த விசாரணையில் பலரின் மீது நடவடிக்கை பாய்ந்தது. அதில் 2009ஆம் ஆண்டு பாலேரி மாணிக்கம் படப்பிடிப்பின் போது இயக்குனர் ரஞ்சித் தவறான கண்ணோட்டத்தில் தன்னை அணுகியதாக பெங்காலி நடிகை ஒருவர் குற்றம் சாட்டியிருந்தார். படப்பிடிப்பு தளத்தில் பாலியல் துன்புறுத்தலை சந்தித்ததாக கொச்சி நகர காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்திருந்தார். மேலும் ஒரு இளைஞர் ஒருவரும் இயக்குனருக்கு எதிராக புகார் கொடுத்திருந்தார். இந்த நிலையில் மீண்டும் படப்பிடிப்பு தளத்தில் இளம் நடிகையிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட புகாரில் இயக்குனர் ரஞ்சித் பாலகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் மலையாள திரையுலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.